வெல்கம் டு கோ-சிஸ்டர் டெண்டி லைஃப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, என்னோடய கோ-சிஸ்டரோட அண்ணனோட பையனுக்கு இன்றைக்கி காது குத்துங்க. ஸோ அதுக்காக தாங்க ஏர்லியராக கிளம்பியாச்சு. பசங்களையெல்லாம் காரில் அள்ளி போட்டுட்டு போயிட்டோங்க. போகிற வழியெல்லாம் கசன்னு பேசிகிட்டே தான் வந்தாங்க. சீக்கிரமாக கிளம்புனால பயங்கரமாக பசிச்சிருச்சுங்க. ஸோ தேனியில் இந்த ஆரியாஸ் ஹோட்டலில் தாங்க சாப்பிட்லான்னு போனோம். வெஜ்ஜுக்கு இந்த ஹோட்டல் தாங்க இந்த சைட் பயங்கர ஃபேமஸ், எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். போன உடனே சரி லைட்டாக சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு ஆளுக்கு ஒரு பூரி செட் ஆர்டர் பண்ணியாச்சுங்க. எனக்கு இந்த ஹோட்டலில் ரொம்ப பிடிச்சது இந்த பூண்டு பொடி தாங்க. இது எனக்கு எவ்வளோ பிடிக்கும்னா, பூரிக்கு இதை தொட்டு சாப்பிட்ற அளவுக்கு பிடிக்குங்க. எந்த இது வாங்கினாலும், பொங்கல் வாங்கினா கூட இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணாமல் வரமாட்டேன், சாப்பிட்ருவேன். சாப்பிட்டுட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் சரி நம்ம அவுட்ஃபிட்டை ஒரு வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னோடய கோ-சிஸ்டரும் ஹோட்டலுக்கு வெளியவே நின்றுட்டு லைட்டாக ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். ஃபங்க்ஷன்னாவே பட்டு சாரீ தானேங்க, அதனால் பட்டு சாரியே கட்டிட்டு கிளம்பியாச்சு. கரெக்டாக நாங்கள் அங்கே போய் ரீச் ஆகின கொஞ்ச நேரத்தில் தட்டெல்லாம் வச்சு கொண்டுட்டு வந்துட்டாங்க. ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எங்கள் சைடில் கண்டிப்பாக காது குத்துனா கெடா இல்லாமல் வரவே மாட்டாங்க. கண்டிப்பாக தாய் மாமா நாங்கள் காலை இது மாதிரி வெளியவே கழுவி வெல்கம் பண்ணுறதாங்க எங்களோட முறை. வம்பிழுக்கிறதுக்காகவே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, காலெல்லாம் நல்லா அழுக்கு பண்ணிவிட்டு கழுவ சொல்லி எங்களை நல்லா வம்பிழுத்துட்ருப்பாங்க. நிறைய தட்டு வச்சு கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் இது தாங்க நாங்கள் கொண்டு போன தட்டு. தாய் மாமா மட்டும் இல்லைங்க, தாய் மாமாவோட தங்கச்சி, அதாவது அந்த பையனோட அத்தையும் நாங்களும் செய்யணும். ஸோ நாங்கள் எங்கள் சைட்லேருந்து இந்த தட்டு, நகை, ட்ரெஸ்ஸு, மாலை எல்லாமே நாங்கள் எடுத்துகிட்டு போயிருந்தோம். நாங்கள் செய்கிற முறைக்கு நல்லா செண்டு மேலே அடிச்சிட்டு இருந்தாங்க. வைப்ரேட் மோட்லேயே இருந்தோம் அன்றைக்கி ஃபுல்லாக. அப்புறம் என்னங்க, வந்த வேலை கதற அந்த சின்ன பையனுக்கு காதை குத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் தாங்க நம்ம வேலைக்கே போனால் நல்லா அல்வா, ரைத்தா, சுக்கா, 65, முட்டை, அது இது நிறைய வச்சுருந்தாங்க. நம்ம கிங்கும் வந்தாச்சு. பிரியாணி நல்லா வெளுத்து கட்டிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் ஃபோட்டோ அது இதுன்னு எடுத்துட்டு பசங்களெல்லாம் திரும்ப மீண்டும் மல்லி போட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. போகும்போது எவ்வளோ கசகசன்னு வந்தாங்க. இப்போ பாருங்கள், அப்படியே சைலண்ட் மோடுக்கு போயிட்டாங்க.